உள்ள வாழ்க்கையே போயிருச்சுங்க வீணு. நல்ல குடும்பம் பாரம்பரிய குடும்பம்னு சொல்லி என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி வந்து நடந்துடக்கூடாது. இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் எனக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுக்கற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்க கூட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். திருமணமான 78வது அவங்க அப்பா அம்மா கவின் இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் எனக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுக்கற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்க கூட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, போதும், என்னால முடியல, நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃப, நான் போறேன்ப்பா. ரதன்யா மாதிரி விஷயம் வந்து அந்த பொண்ணு அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணும்பொழுது அம்மா அப்பா சிக்கலில் மாட்டிக்கூடாது. இல்லைன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து ஏன்னா செத்து போயிருந்ததுன்னா இவங்க கேஸை வந்து ஊற்றி மூடிட்டு இருப்பாங்க மாமனார் வீட்டில். இந்த பொண்ணு வாட்ஸ்அப்பில் அவங்க அப்பாவுக்கு இது பேசின ஆடியோ எந்தெந்த மாதிரிலாம் கொடுமையில் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோலேயே சொல்லுது அந்த பொண்ணு ஒரு வார்த்தை, நீங்க தலைகுனிய வேண்டாம் எந்த இடத்துலையும். அப்போ நிறைய அவமானப்பட்டுக்காரு அவங்க அப்பா. போலீஸோ வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா என்ன மன்னிச்சிருங்கப்பா, போதும், என்னால முடியல. ஊருக்காக என்னால வந்து ஒருத்தன் கூட என்னால இருக்க முடியாது. என் தலையெடுத்து நான் நினைச்சுக்கிறேன். இந்த பஞ்சாயத்து, கோயிலுக்கு கூட்டிட்டு போறது, பஞ்சாங்கம் பாக்குறது, இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். சாரிப்பா, நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு, மன்னிச்சிருங்க. சாரி. நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாத்தவே முடியாது. இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. பொண்ணு என்னத்துக்கு விசாரணை? எதுக்காக காலதாமதப்படுத்துறீங்க? ஏன் அவளை வெளியில வச்சிருக்கீங்க? அவளுக்கெல்லாம் ஒரு கேடும் இல்ல. அவளெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணுது. உன்ன பாதுகாப்பு வச்சுட்டு இருந்தா அப்ப பண பலமா அரசியல் பலமா என்னன்னு தெரியல. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? ஒரு நீதியிலேயே ஒரு பெண்ணுக்கு நீதி இல்ல, ஒரு தாய்க்கு நீதி இல்ல. அப்ப சாதாரண ஒண்ணுமே தெரியாது இருக்கிறவங்க அப்படித்தான் உள்ள எடுத்து போச்சு போட்டா கண்ணீர் விட்டு கூடயே முடிச்சா செத்து போயிடலாம். எனக்கு பச்சை தண்ணி இறங்கல, எனக்கு என்னால சாப்பிட முடியல, என் புள்ள கூடயே போயிடும்னு நினைச்சிட்டே இருக்கிறேன். நான் என் புள்ள எப்படி எல்லாம் பாத்துட்டு அந்த நாய்களுக்கெல்லாம் தெரியும். தங்கமா பொக்கிசமா பாத்துட்டு இருந்தோம்.